ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமெரிக்கா இஸ்ரேலை சேர்ந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை அவங்க தூக்கிட்டாங்க. அதுக்கு இவங்க பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அநேக தாக்குதலை ஈரான் நடத்தினாங்க. ஆனாலும் இப்போ இவங்க அவங்களோட மெயினான அவங்களோட எக்கனாமிக்கே அடி உள்ளணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ இப்போ அவங்க அதை நடத்தி காட்டுறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்டில் வந்துட்டு போகிற ஷிப்புங்களாம் போகிற ஒரு பாதை. இந்த வழியை வந்துட்டு இவங்க பிளாக் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு இது ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொத்த 100க்கு வந்து 25% பாதை வந்துட்டு இந்த வழியில் போனால் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ட்கட் ஆயிருக்கும். இல்லைன்னா அவங்க பெரிய சுத்து பாதையில் போக வேண்டியதாக இருக்கும். அதனால வந்து இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஷிப்புங்களெல்லாம் வந்துட்டு மிடில் ஈஸ்ட் மற்ற மெடிட்டரேனியன் சீல இந்த கனெக்ட் ஆகி வர ஷிப்புங்களை மொத்தத்தையும் இப்போ ஈரான் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க என்ன வார்ன் பண்ணுறாங்கன்னா, இந்த வழியாக நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் இந்த வழியாக வந்துட்டு மீறி வந்தீங்கன்னா எங்கள் வார்னிங்கை தாண்டி நாங்கள் உங்கள் மொத்த ஷிப்பை வந்து பத்தி எரியுன்ற ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதனால அந்த பார்டரில் வந்து அநேக கிட்ட ஒரு 200-300 ஷிப்பு வந்து அந்த பார்டர்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு மாத்திரம் இல்லை, மொத்த உலகத்துக்குமே இது ஒரு பெரிய அடி. ஏன்னா வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் வந்துட்டு மொத்த 25% ஆயில் வந்து அந்த வழியாக தான் வந்தாகணும். இந்த ஆயில் மாத்திரம் பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்ம உலகத்துக்கே வந்து ஆயிலோட பிரைஸ் வந்து பேரலுக்கு 1 to டபுளாக மாறப்போகுது. இது உலகத்துக்கு மாத்திரம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவுக்கும் இது ஒரு மேஜர் அடியாக இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு அந்த ஆயிலை வந்துட்டு அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கும் வந்து ஆயில் பிரைஸ் 1 to டபுளாக மாறப்போகுது. நம்மளோட எக்கானமியும் இதனால அடிப்பட போகுது. ஆனால் பாருங்க, ஈரான் என்ன நினைக்கிறான்னா, இது அவனுக்குமே ஒரு மேஜர் அடியாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு அவனோட எக்கானமி, அவனோட ஜிடிபி, அவனோட ப்ராஃபிட்டும் வந்து இதில் லாஸ் ஆக போகுது. பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போனோம்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்ற இந்த ஒரு வழியை வந்துட்டு இவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இது வந்து மொத்த உலகத்துக்கு ஒரு மேஜர் அடியாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஆயில் பிரைஸ் அப்புறம் ஜிடிபி எல்லாருக்குமே இது வந்து சரியா போகுது. நீங்களாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.